إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உலகம் முழுக்க எங்கு திரும்பினாலும் ஒரே ஒரு விஷயம்தான் பேசும் பொருளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது அமெரிக்காவினுடைய காட்டுத்தீ. எங்கு திரும்பினாலும் லாஸ் ஏஞ்சல், கலிபோர்னியா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு மாகாணங்களின் பேரும், எந்த செய்திகளை நீங்கள் திருப்பினாலும் திருப்பக்கூடிய செய்திகள் எல்லாம் தலைப்புச் செய்திகளாக அமெரிக்காவினுடைய காட்டு தீயை பற்றி செய்திகள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது அந்த செய்திகளை நீங்கள் தொலைக்காட்சிகளிலே கண்டிருப்பீர்கள். அதனுடைய அப்டேட்டுகளை நீங்களாகவே வெகுவாக தெரிந்திருப்பீர்கள். இன்று வரைக்கும் வல்லரசு வல்லரசு என்று எந்த நாடு சொல்லிக் கொண்டிருந்ததோ அந்த வல்லரசால் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய 10 நாட்கள் கடந்து விட்டது. இந்த காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வல்லரசு திணறிக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளிலும் சேர்த்து அமெரிக்காவினிடம்தான் அதிகமான தொழில்நுட்பம் இருக்கின்றது. மிகப்பெரிய டெக்னாலஜியில் வளர்ந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வல்லரசு தான் இந்த காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த செய்திக்குள் செல்வதற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு ஒரு அன்பான ஆழமான செய்தியை நினைவூட்டிக் கொள்கின்றேன். எந்த பகுதி சேதம் அடைந்திருக்கிறதோ, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதை பார்த்து சந்தோஷம் அடைவது ஒரு முஸ்லிமுடைய விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிம் அதை நினைத்து கவலைப்படுவான், தன்னால் இயன்ற உதவியை செய்வான், அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வான் உதவிக்கரம்காக. அமெரிக்கா இதிலிருந்து விதிவிலக்கல்ல. அதை நினைத்து வருந்துகின்றோம், அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுக்கின்றோம், அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்ததை நினைத்து வருந்துகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஜாதி பேதமும் கிடையாது. மக்களுக்கு ஏதேனும் ஒரு சிரமம் என்றால் அவர்களுக்கு துணை நிற்பவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். பிறருடைய துன்பத்தில் சந்தோஷம் கொண்டாடுபவன், சந்தோஷப்படுபவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தீர்ப்பின் விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை மார்க்கம் புரியாமல் கையில் எடுத்துக்கொண்டு பேசுவதும் இஸ்லாத்திற்கு புறம்பானது. பலஸ்தீனிலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இவ்வாறு செய்ததினால்தான் அல்லாஹு தஆலா அமெரிக்காவில் இவ்வாறு செய்திருக்கின்றான் என்று பேசுவது அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் நாம் கை வைத்து பேசுவது. அல்லாஹ் யாருக்கும் வஹி அறிவிக்கவில்லை. யாரிடமாவது உங்களிடத்தில் வந்து இதனால் தான் நான் இவ்வாறு இங்கு காட்டுத் தீயை எரித்திருக்கிறேன் என்று சொன்னால் பேசலாம். அப்படி சொல்லல. எங்கும் அல்லாஹு தஆலா அப்படி வஹி அறிவிக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய அஸாபுகள், அல்லாஹ்வினுடைய சோதனைகள், அவரவர்கள் அல்லாஹ் யாரின் மீது எதை முடிவு செய்கின்றானோ அதை அவன் நிவர்த்தி செய்கின்றான், அதை அவன் நாடுகின்றான். அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவனுடைய தீர்ப்பின் விஷயத்தில் அவனாக எதை டிக்ளேர் செய்து முடித்தானோ அது போன்ற விஷயம் தவிர நாம இதற்காகத்தான் இப்படி நடந்திருக்கிறது. காசா மக்களுடைய கண்ணீர் தான் இங்கு தீயாக வந்திருக்கிறது. அங்கு வயிறெறியக்கூடிய மக்களுடைய வைத்தறிச்சல் தான் இங்கு தீயாக வந்திருக்கிறது என்று பேசுவது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. இது தேவையில்லாத பேச்சு. இது அல்லாஹ் நாடியதை செய்கின்றான். அப்படி பார்த்தால் இந்த காட்டு தீக்கு முன்னால் மக்காவிலே கடுமையான வெள்ளம் வந்தது. அதில் பல சொத்துக்கள் சேதமாகின. அதற்கு முன்னால் நேபாளத்தில் இப்போ கடந்த மாதம் நேபாளத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள்.
அல்லாஹ்வினுடைய அதாப் என்பது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றெல்லாம் பார்க்காது. அல்லாஹ் ஒரு இடத்தில் வேதனையை, சோதனையை, அதாபை இறக்க நாடினால் அதில் எல்லோருமே சேர்ந்து அழிந்து போவார்கள். இந்த விஷயத்தை ஆழமாக முதலில் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அப்டேட்டுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அப்டேட்டுகள் என்னென்ன செய்திகள், எப்படி ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு, எவ்வளவு சதுர பலப்பு நாசமாகி இருக்கின்றது, எத்தனை ஹாலிவுட் சினி ஆக்டர்களுடைய வீடு எரிந்திருக்கிறது, எல்லா விஷயத்தையும் அப்டேட்டுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இப்போது நாம் சொல்லக்கூடிய விஷயம் நேரடியாக நான் செய்திக்கு செல்கின்றேன். இந்த செய்திக்கு முன்னால் முதலில் ஒரு முன்னுரையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் பேசுகின்றான், வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை. யஹூதிகள் சொன்னார்கள் நாங்கள் தான் வெயிட், நஸ்ரானிகள் ஒன்றும் இல்லை. வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை. நஸ்ரானிகள் சொன்னார்கள் நாங்கள் தான் வெயிட், யஹூதிகள் ஒன்றும் இல்லை. கல்வி அறிவு இல்லாத மக்கள் சிலர் யஹூதிகள் தான் வெயிட் என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த பக்கம் திரும்பி நஸ்ரானிகள் தான் வெயிட் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே யார் வெயிட், யார் சரியானவர்கள், யார் உண்மையானவர்கள் என்பதை எல்லாம் ஃபல்லாஹு யஹ்குமு பைனகும் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் எதை பற்றி நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ இதை பற்றி அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றார். இப்ப இதே போன்ற 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரோமாபுரியும் பாரசீகமும் நாங்கள் தான் வெயிட், நாங்கள் தான் வெயிட். ரோம் சொன்னது நாங்கள் தான் வல்லரசு, பாரசீகம் சொன்னது நாங்கள் தான் வல்லரசு. இரண்டு வல்லரசுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு படை பத்ருக்கு பின்னால் திரும்பி பார்க்க வைத்ததை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இதே போன்று வரலாற்றில் ஒவ்வொரு கடந்த காலங்களிலே நீங்கள் சென்றால் அவரவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு பெருமை மிகுந்த தாங்கள் தான் நிலையானவர்கள், தாங்கள் தான் வல்லரசு, தாங்கள் அழிக்க முடியாதது, நாங்கள் தான் இந்த உலகத்தினுடைய ஒய்யாரத்தில் இருக்கின்றோம் என்று ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு நாடுகளும் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்போது ஒரு பக்கம் அமெரிக்கா நாங்கள் தான் வல்லரசு, இஸ்ரேல் நாங்கள் தான் வல்லரசு, இந்த பக்கம் இந்தியாவுக்கு பக்கத்தில் சைனா நாங்கள் தான் வல்லரசு, மேலே ரஷ்யா நாங்கள் தான் வல்லரசு. இப்போ மக்களும் ஒவ்வொரு மக்களும் பேசுகிறார்கள், இல்ல இல்ல இவர்கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்கு, இவன் கிட்ட இவன் ஜெயிக்க முடியாது, இவன் கிட்ட இவன் தோத்துருவான், இவன் கிட்ட தான் பயங்கரமான அணுகுண்டுகள் இருக்கு, ரஷ்யா கிட்ட 2000 இருக்கு, சைனா கிட்ட 3000 இருக்கு என்று மக்களும் ஒவ்வொரு நாடுகளிடத்தில் எவ்வளவு ராணுவ பலங்கள், அணு ஆயுதங்கள், அவர்களுடைய ஏவுகணைகள் வைத்திருக்கிறார்களோ இதை வைத்து ரேங்க் போட்டு பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், யாருடைய பூமி இது? அல்லாஹ் ஒருவன் தான் அப்போதும் இப்போதும் எப்போதும் வல்லரசு. அல்லாஹ்வை தாண்டி வல்லரசு என்று சொல்வதற்கான வார்த்தைக்கு தகுதி கூட யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைக்கும் முன்பும் வல்லரசு, இந்த உலகத்தை படைத்து வானவர்களை படைக்கும் முன்பும் வல்லரசு, ஜின்களை படைத்த போதும் வல்லரசு, மனிதர்களை படைத்ததற்கு பின்பும் வல்லரசு. இந்த உலகத்தை அழித்து ஒழித்து கியாமத் நாளுக்கு பின்னால் மனிதர்களை மீண்டும் எழுப்புவானே அப்போதும் அல்லாஹ் ஒருவன் தான் வல்லரசு. இங்கு அமெரிக்காவோ, இஸ்ரேலோ, சைனாவோ, ரஷ்யாவோ, மற்ற எந்த நாடுகளோ எதுவும் வல்லரசு கிடையாது என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் இருந்து சில தத்துவங்களை, நுட்பங்களை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். எரியக்கூடிய இந்த காட்டு தீ, இந்த காட்டு தீயை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் இதை அணைக்க முடியவில்லை? இந்த காட்டு தீ மலமளவென்று வளர்ந்து கொண்டே செல்வதற்கான காரணம் என்ன? இந்த காட்டு தீயை அமெரிக்க விஞ்ஞானிகள் 4 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். தீக்கு இப்போதுதான் இவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். 2025 தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறது நாடு, தொழில்நுட்பத்தினுடைய ஆக உச்சியில் இருக்கிறோம். இப்போது டெக்னாலஜியினுடைய உச்சம். இப்போதுதான் இவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் தி பாலிசேட்ஸ் ஃபயர். ஒரு பக்கம் தி பாலிசேட்ஸ் ஃபயர், இன்னொன்று தி ஈட்டன் ஃபயர். அவர்கள் பெயர் வைக்கிறாங்க தி ஈட்டன் ஃபயர். நான் சரியா உச்சரிக்கிறேன்னு தெரியல, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. தி ஹஸ்ட் ஃபயர்,
இது ஒரு பெயர். அதே போன்று ஆட்டோ ஃபயர், 4 பெயர்களை இத்தனை வகையாக தீக்கள் இருக்கிறது. இதுல இந்த இரண்டாவது தி ஈட்டன் ஃபயர், இதில் 33% தான் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ், அதாவது தீயணைப்பு படை வீரர்கள் இதைத்தான் அணைத்து முடித்திருக்கிறார்கள். 33% அணைத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது, தடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். தீயை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தடுப்பதற்கான முயற்சி செய்கிறார்கள் என்று இந்த 4 வகையான அமெரிக்க விஞ்ஞானிகள் தீக்கு எரியக்கூடிய நெருப்புகளுக்கு பெயர் வைத்திருக்கிறது. இந்த தீயினுடைய குணம் இப்படிப்பட்டது, இந்த தீயினுடைய குணம் இப்படிப்பட்டது, இந்த தீயினுடைய குணம் இப்படிப்பட்டது. நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இப்படி வளர்ந்து வந்த 2025 இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்ததற்கு பின்னால் இப்போதுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு நெருப்பு கிடங்கு எப்படிப்பட்டது என்பதை குர்ஆனில் மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். முஸ்லிம்கள் பெருமை கொள்ளுங்கள். ஜஹன்னம் நெருப்பின் பேர், நரகத்தினுடைய பேர் குர்ஆன் பேசுகின்றது. ஜஹன்னம், ஜஹீம் என்று ஒரு நெருப்பு இருக்கிறது. ஜஹன்னம் என்ற நரகம் இருப்பதை போன்று ஜஹீம் என்று இன்னொரு நரகம் இருக்கின்றது. லவா, கல்லா இன்னஹா லவா, சூரா மாரிஜ் பேசுகின்றது. லவா என்று ஒரு நரகம் இருக்கின்றது. சகர் என்று ஒரு நரகம் இருக்கின்றது. வமா அத்ராக மா சகர், சொர்க்கவாசிகள் சென்று பேசுவார்கள் அந்த நரகவாசிகளிடத்தில், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குபவர்களாக இருக்கவில்லை, வெட்டிக்கதை பேசுபவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். வகுன்னா நஹூது மஅல் காயிதீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், இந்த மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்களோடு சேர்ந்து பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். 4 தன்மைகள் செய்ததினால் இவர்கள் சகர் என்ற நரகத்திலே இருப்பார்கள். சகர், அல்லாஹ் பேர் வைக்கிறான் பாருங்க, நரகத்திற்கும் நெருப்புக்கும். சகர் என்ற நரகம் இருக்கின்றது. ஹுதமா, சூரத்துல் ஹுமஸாவில் அல்லாஹ் பேசுகின்றான். ஹுதமா, வமா அத்ராக மல் ஹுதமா, நபியே ஹுதமாவினுடைய நெருப்பு எப்படி தெரியுமா? வமா அத்ராக மல் ஹுதமா, நாருல்லாஹில் மூகதா, அது மூட்டப்பட்ட, அல்லாஹ்வினால் மூட்டப்பட்ட நெருப்பு. நீங்க இப்ப எரிச்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அல்ல. இங்கிருந்து அங்க ஒருத்தன் பத்த வச்சான், இங்க ஒருத்தன் பத்த வச்சான். நாருல்லாஹ், அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. அல் மூகதா, அல்லாஹ் மூட்டி இருக்கின்றான். நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அதை உடலுக்கு மேல் பற்ற வைத்தால் உங்களுடைய உள்ளம் வரைக்கும் பாயும் அந்த நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹி முஸதா ஃபீ அமதின் முமத்ததா. இது ஹுதமா என்ற நெருப்பை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஹுதமா. பின்பு சஈர், சஈர் என்று அல்லாஹ் தஆலா நரகத்தை பேசுகின்றான். இதே போன்று ஹாவியா, ஹாவியா உங்களுக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹாவியா சூரத்துல் காரிஆவில் அல்லாஹ் பேசுகின்றான். வமா அத்ராக மாஹியா, நபியே மாஹியா என்றால், அதாவது ஹாவியானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வமா அத்ராக மாஹியா நாருன் ஹாமியா, கொதிக்க கொதிக்க இருக்கும் நெருப்பு. சூடா இல்ல, கொதிக்க கொதிக்கும் இருக்கும் நெருப்பு என்று சூரத்துல் காரிஆவில் அல்லாஹ் தஆலா பேசுவதை 7 வகையான நெருப்பை பற்றி, நரகத்தை பற்றி அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக நெருப்பை பற்றியும் நரகத்தை பற்றியும் குர்ஆன் பேசி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் போக துருக்கியில் பூகம்பம் வந்த போது அதை பற்றி ஒரு ஜும்மாவில் நாம் சொன்னோம். ஏன் பூகம்பம் வந்தது என்பதை ரிசர்ச் பண்ணி கடைசியா வளர்ந்து வந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு வழிக்கு வந்து விட்டார்கள். அது இந்த பூமிக்கு அடியில் தட்டுக்கள் இருக்கின்றது. பல தட்டுக்கள், இட்லி குண்டான்ல தட்டு அடுக்கிற மாதிரி பல தட்டுக்கள் இந்த பூமிக்குள் இருக்கிறது. இந்த தட்டுக்கள் ஒன்றன் மீது ஒன்று இப்படி ஸ்டேபிளா இல்ல, மிதந்து கொண்டிருக்கிறது. இப்படி மிதக்கக்கூடிய தட்டுக்கள் திடீரென்று சில நேரங்களில் ஒன்றோடு ஒன்று உறையும் போதுதான் அதனுடைய தாக்கம் ஹெக்டர் அளவில் பூமியின் மீது நிலநடுக்கமாக ஏற்படுகின்றது. இப்ப விஞ்ஞானி அதுக்கு கீழே போனா இது எப்படி மிதந்து கொண்டிருக்கிறது, எதுல மிதக்குது, அதுக்கு கீழே போனா மிகப்பெரிய நெருப்பு கங்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றது. எரியக்கூடிய நெருப்பினுடைய அந்த ஆவி இந்த தட்டுக்களை தாங்கி பிடித்துக் கொண்டு நிற்கிறது. ஆவி கீழந்து வளர்க்கக்கூடிய ஆவி
இந்த ஆவி தான் அந்த தட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல தட்டு, அதுக்கு மேல தட்டு, திடமான தட்டு, திரவியமான தட்டு, எல்லா தட்டுக்களுக்கும் மேலாக பூமி இருக்கிறது. இப்படின்றத ஒரு வழியாக நெருப்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டால், இப்ப இந்த நெருப்பை 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக குர்ஆன் சொல்லி இருப்பதை சூரத்துல் முத்தஃபிஃபீனில் இததானப்பா நாங்க சொல்றோம். நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய 30 வருஷம் 40 வருஷத்தை வீணடிச்சு விஞ்ஞானம் ஆராய்ச்சி என்ற பேரில கருப்பு முடியெல்லாம் வெள்ளை முடிகளாக மாறி நீங்கள் விஞ்ஞானியாக இருக்கும் போது நல்ல திடகாத்திரமா போய் தள்ளாடக்கூடிய வயது வந்ததற்கு பின்னால் சொல்கிறீர்கள் கடைசியா பூமி கடியில நெருப்பு இருக்கு, நெருப்பு மலைகள் இருக்கிறது, அது வெடித்து சிதறக்கூடிய நேரத்தில் அதனுடைய வேகம் அதிகமாக கூடிய நேரத்தில் தலத்தட்டுகள் உறையும் போது ஒன்றோடு ஒன்று உறைஞ்சி நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. இப்படியெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சொன்னத ஒரே ஒரு வசனத்துல ஒமா அத்ராக மா சிஜ்ஜீன், அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபீனில் பூமிக்கு அடியில் அல்லாஹ் தஆலா சிஜ்ஜீன் என்ற நரகத்தை வைத்திருக்கின்றார் என்று குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பேசி முடித்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தனை நெருப்புகளை அல்லாஹ் தஆலா மிக அழகாக குர்ஆனில் பேசி வைத்திருக்கின்றான். வளர்ந்து வந்துவிட்ட டெக்னாலஜியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தன்னை அழிக்கக்கூடிய நெருப்பு எந்த வகையை சேர்ந்தது என்று இப்போதுதான் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அவர்களுடைய ஃபார்முலா, இந்த தீயை ஏன் கட்டுப்படுத்த முடியல, தீயை ஏன் நிறுத்த முடியவில்லை, அதை ரிசர்ச் பண்றாங்க. பொதுவாகவே தீ இங்கு எரிந்தால் பக்கத்தில் அது அப்படியே பயணம் செஞ்சு போயிடும். பயணம் செய்யக்கூடிய அதற்கான ஒரு ஃபியூல்னா ஒரு பாலம், ஒரு நெருப்பு பக்கத்து தளத்திற்கு செல்வதற்கான பாலம் இருந்தால் அது பயணிச்சு போயிடும். பக்கத்துல பஞ்சு இருக்கலாம், துணிகள் இருக்கலாம். ஒரு வீட்டில் எரியக்கூடிய தீ பக்கத்து வீட்டிற்கும் இதுக்கும் கேப் இருக்குது. தீ பரவக்கூடிய அளவிற்கு எந்த விஷயமும் இல்லைன்னா தீ இங்கேயே நிற்கும். பரவக்கூடிய பயணம் செய்யக்கூடிய ஏதாவது சாதனம் இருந்தால், பெட்ரோல் இருக்குது, இல்ல வேற ஏதாவது செடி கொடிகள் இருக்கிறது, காய்ந்த புற்பூண்டுகள் இருக்கிறது, தீ பயணம் செஞ்சு போயிடும். இதுதான் இதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த தீ இவ்வளவு வேகமாக அமெரிக்காவினுடைய தீ ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதி, இன்னொரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதி, இன்னொரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதி, இப்படி பயணம் செஞ்சு அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த முடியுமா, இடையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள். இடையில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தை உடைக்கிறார்கள், இடையில் குழி தோண்டுகிறார்கள், நீரை கொண்டு வந்து ஊற்றுகிறார்கள், அல்லது இவர்களாகவே கொளுத்தி விட்டு அந்த பாதையை தடை செய்கிறார்கள். என்னத்தை செய்தாலும் தீ போய்கிட்டே இருக்கு. இப்ப எப்படி போகின்றது என்பதை அவர்கள் ரிசர்ச் செய்யக்கூடிய நேரத்தில் சாண்டானா விண்ட் என்று சொல்லி இப்போதுதான் தீயை இங்கிருந்து அங்கு கொண்டு செல்வதற்கான காற்றுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். காற்று, இந்த தீயை இந்த பகுதியில் இருந்து அடுத்த பகுதிக்கு வேகமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த காற்றின் பெயர் சாண்டானா விண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த காற்று தான் இந்த தீயை ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு வேகமாக கொண்டு செல்கின்றது. இந்த காற்றை இப்ப கட்டுப்படுத்த முடியல. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 150 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த காற்று வீசிக்கிட்டே இருக்கு. காத்தை என்னத்தை போட்டு தடுத்து நிப்பாட்டுவாங்க? எதை போட்டு தடை போடுவார்கள் காற்றை? இந்த காற்று தீயை அப்படியே மலமளவென்று அடுத்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த சாண்டானா விண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த காற்று உலகத்திற்கு புதியது, உலகத்துக்கு புதுசு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிக அழகாக காற்றினுடைய வகையை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். காற்றுக்கு பெயர் வைத்து அல்லாஹ் பேசுகின்றான். காற்றை தென்றல் என்று, மிதமாக வீசினால், வேகமாக வீசினால் புயல் என்று, பிரீஸ் என்று, இப்படியெல்லாம் காற்று நமக்கு தெரியும். ஆனால் அழிக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக எவ்வளவு அழகாக பேசுகின்றான் என்பதை பாருங்கள். வஃபி ஆதி இத் அர்சல்னா அலைஹிமுர் ரீஹல் அகீம். ரீஹனா காற்று, அகீம் என்று காற்றுக்கு பெயர் வைக்கின்றான். அலைஹிமுர் ரீஹல் அகீம், மலட்டு காற்றை நாம் அனுப்பினோம். சாதா காற்று அல்ல, அது நார்மலா நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று அல்ல. மிர் ரீஹல் அகீம், இது ஒரு கெமிக்கல் கலந்த காற்று, மலட்டுத்தன்மை காற்று. இந்த காற்று யாரின் மீது படுகின்றதோ அவர்களை அது என்னவாக்கும் என்றால் மா ததரு மின் ஷைஇன் அத்தத் அலைஹி
இல்லா ஜஅலத்ஹு கர்ரமீம். எதன் மீதெல்லாம் அந்த காற்று படுகின்றதோ, யாரின் மீதெல்லாம் அந்த காற்று படுகின்றதோ அவர்களை குப்பை கூலங்களாக, சாம்பலாக, துகள் துகளாக மாற்றிவிடும். இப்படிப்பட்ட ஒரு காற்றை நாம் ஆது என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நாம் அனுப்பினோம். காற்றுக்கு பேர் இப்பதான் இவங்க வச்சிருக்கிறாங்க சாண்டானா விண்ட் அப்படின்னு சொல்லி, அலைஹிமுர் ரீஹல் அகீம். இதுல ஒரு பியூட்டி, நான் எப்பவுமே சொல்றது, அடுத்தவர்களுடைய டைமிங்க முடிக்கும் போது அல்லாஹ் தஆலா ரைமிங்ல பேசுறத வல்லவன். ரைமிங்ல பேசுறான். சூரத்து தாரியாத், வஃபீ ஆதின் இஸ் அர்சல்னா அலைஹிமுர் ரீஹல் அகீம் மா ததரு மின் ஷைஇன் அத்தத் அலைஹி இல்லா ஜஅலத்ஹு கர்ரமீம். அகீம், ரமீம். அல்லாஹ்வுக்கு ரைமிங் தேவைப்படுது, ஆனா மனுஷங்களுடைய டைமிங் முடியுதுங்க. ஆது கூட்டத்தார்களுடைய டைமிங் டோட்டல் க்ளோஸ். இந்த இடத்துல அல்லாஹ் ரைமிங்ல பேசுறான். அகீம், கர்ரமீம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஆயத்தை சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் தஆலா வைத்து பேசுவதை உங்களால் பார்க்க முடியும். இதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹாக்காவிலும் இவர்கள் மீது வீசிய காற்றினுடைய வேகம், அந்த காற்றினுடைய அழகு, அந்த காற்றினுடைய தன்மையை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா. இப்ப பேசுறாங்கல்ல 120 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், அந்த காற்றையும் அல்லாஹ் பேசுறான். வஅம்மா ஆதுன், ஆது கூட்டத்தார்கள், ஃபஉஹ்லிகு அவர்களை நாம் அழித்தோம், பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா, வேகமாக, அதிவேகம். ஆத்தியா என்றால் வேகம் இல்ல, அதிவேகம். அதிவேகத்தில் வீசக்கூடிய காற்றை கொண்டு அனுப்பினது ரீஹல் அகீம். அந்த காற்றை எவ்வளவு வேகமாக அனுப்ப முடியுமோ அவ்வளவு வேகமாக அல்லாஹ் அனுப்பினான். இன்னொரு பியூட்டி இதுல என்ன அப்படின்னா, இந்த ஆது கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்தில் இதற்கு முன்னால், அவர்களுக்கு முன்னால் அவர்களை போன்று பலசாலிகளை நாம் படைத்ததே இல்லை. அவ்வளவு பலசாலிகள். அந்த பலசாலிகளை இந்த காற்று தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு. இப்ப எப்படிப்பட்ட காத்துன்னு பாத்துக்கங்க. அவ்வளவு பெரிய பலசாலிகள், அவர்களை போன்ற பலசாலிகள் அதற்கு முன்னால் இல்லை. அல்லதீ லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இவர்களுக்கு முன்னால் ஊரிலே இவர்களை போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலசாலிகளை நாம் படைத்ததில்லை. இவர்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிருக்கு இந்த காற்று. இங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா பேசுறான், சஹரஹா அலைஹிம், அவர்களின் மீது இந்த காற்றை தொடர்ந்து நாம் அனுப்பி கொண்டிருந்தோம். காற்றை கட்டுப்படுத்தலாம் முடியாது, இப்ப வீசுற மாதிரி தொடர்ந்து நாம் அனுப்பி கொண்டே இருந்தோம். நீங்க ஒரு பகுதியை இங்க இந்த நெருப்பை இங்கிருந்து இங்கு போக விடாமல் தடுக்கலாம் என்று நினைப்பதற்குள்ளாக காற்று வந்து அதை அடுத்த பகுதிக்கு கொண்டு செல்கின்றது. அங்க போய் நீங்கள் நிற்பதற்குள்ளாக அடுத்த பகுதிக்கு நெருப்பை கொண்டு செல்கின்றது. அல்லாஹ் தஆலா பேசுறான், ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் வ தமானியத அய்யாமின் ஹுசூமா. தொடர்ச்சியான தொடரான காற்றை நாம் அனுப்பினோம். 8 பகல்களும் 7 இரவுகளும் நாம் அனுப்பினோம். அப்படி எவ்வளவு ஜாயிண்டா இருக்கு அமெரிக்காங்க. தொடர்ச்சியா 10 நாட்களாக 8 பகல்கள் 7 இரவுகளாக தொடர்ச்சியாக நாம் அனுப்பி கொண்டே இருந்தோம் இந்த காற்றை. அவர்களை அப்படியே பிடுங்கி எடுத்து, சாதாரண மனுஷங்கள்ல, அதான் யோசிக்கணும், ஆது கூட்டத்தார்கள் மிகப்பெரிய பலசாலிகள், அவர்களை பிடுங்கி எடுத்த அந்த காற்று அப்படியே காற்றோடு சென்று மணலில் கொண்டு போய் முகம் குப்பர சொருவியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல கேக்குறான், நீங்க மட்டும் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அவர்கள் காய்ந்து போன பேரிச்ச மட்டைகள் வேகமான காற்று வீசினால் அது அப்படி எங்கேயாவது போய் சொருகிக்குமோ புடுங்கிக்கிட்டு, அந்த மாதிரி இவர்கள் போய் சொருகிக் கொண்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்ப அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, நபியே அவர்களில் மிச்ச மீதி யாராவது இருப்பதை நீங்கள் காண்கிறீர்களா? தடம் தெரியாம அழிச்சிட்டோம். ஆதுனா இப்ப யாருன்னு கேட்கணும், யாரு ஆது? அவ்வளவு பிரம்மாண்டமாக வாழ்ந்த அந்த மக்களுடைய தடம் தெரியாமல் நாம் அழித்து விட்டோம். யார் என்றே இன்று மக்களுக்கு தெரியாத அளவிற்கு அவர்களுடைய ஒட்டுமொத்தத்தையும் நாம் நாசம் செய்தோம் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலும் பேசுகின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், நபியே ஆது மக்களை நாம் என்ன செய்தோம் என்பதை நீர் பார்க்கவில்லையா? நீங்க கேள்விப்படலையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத், இவர்களுக்கு பேரே இரம்வாசிகள். இரம்வாசிகள் இரும்பு போன்று கம்பீரமாக
இரும்பு தூண்களை போன்று இருந்தவர்கள் இவர்கள். இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போன்றதொரு படைப்பு இதற்கு முன்னால் படைக்கப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு படைப்பை அல்லாஹு தஆலா இதே காற்றை கொண்டு நாசம் செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. டெக்னாலஜி வளர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில், வல்லரசின் உச்சியில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில் இப்போதுதான் நாம் பார்க்கிறோம், காற்றுக்கு பெயர், நெருப்புக்கு பெயர், இதனுடைய அடித்தளம் ஒன்று இருக்கிறது. ஆது கூட்டத்தார்களோடு நாம் ஒப்பிடுவதற்கான ரீசன், யார் பெருமையினுடைய உச்சத்தில் இருக்கிறார்களோ இதை அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை, ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. பெருமையை ஒரு நாளும் அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹுக்கே உரியது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது பெருமை என்பது. இந்த ஆது கூட்டத்தார்கள் பெருமையினுடைய உச்சியில் இருந்தார்கள். எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் வைத்ததுதான் சட்டம், நாங்கள் செய்வதுதான் ரூல், நாங்கள் செய்வதுதான் எல்லாமே என்று இருமாப்பு கொண்டிருந்த இந்த மக்களை அல்லாஹு தஆலா தவிடுபடியாக ஆக்கிவிட்டான். ஒன்றுமில்லாமல் இதுதான் வல்லரசுகள், நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக படிப்பினை பெறக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். பெருமைக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா ஆது கூட்டத்தார்களை போன்றே இன்னொரு உதாரணத்தையும் அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். அது ஃபிரௌனுடைய உதாரணம். ஃபிரௌன் பெருமையினுடைய உச்சியில் இருந்தவன், பெருமை எப்படியெல்லாம் அடிக்கலாம் என்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவன். அதில் சில விஷயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறான். அவன் பெருமை அடித்த விஷயங்கள், அவனுக்கு தண்டனை கொடுத்ததையும் பேசுறான். அவன் எப்படியெல்லாம் பேசினான் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். இவன் ஆளுமை செய்வதற்காக, இவனுடைய ஆட்சியை இவன் தக்க வைப்பதற்காக இவன் என்ன செய்தான் என்பதை குர்ஆன் பேசுகின்றது. சூரத்துல் கஸஸ், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், துவக்கமே அல்லாஹ் எப்படி துவங்குறான், இந்த பூமியில் ஃபிரௌன் பெருமைவாதியாக இருந்தான். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், இந்த பூமியில் நிச்சயமாக ஃபிரௌன் பெருமைவாதியாக இருந்தான். பின்பு வஜஅல அஹ்லஹா ஷியா, தான் ஆளுமை அரசாட்சி செய்த அந்த மக்களை பிளவுகளாக பிரித்தான். இப்ப யாருடைய வேலைன்னு பாத்துக்கங்க. மக்களை பிரித்தாள்வது என்பது, மக்களை பிரித்து சூழ்ச்சி செய்வது என்பது ஃபிரௌன் செய்த சதி. இப்ப யாரெல்லாம் பிரிவினைவாதத்திற்கு ஊக்குவிப்பார்களோ, பிரிவினை கொண்டு வருவார்களோ, இவர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் ஆல ஃபிரௌன்கள், ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களில் சேர்க்கப்படுவார்கள். இது ஃபிரௌனுடைய கேரக்டர். மக்களை அப்படி இருந்தால் தான் பலவீனப்படுத்த முடியும். ஷைத்தானுடைய சூழ்ச்சியும் அதுதான். ஒற்றுமையில் ஷைத்தானால் ஒன்றும் பண்ண முடியாது. பகைமை ஊட்டி பிரிப்பான். இரண்டு நபர்களுக்கு மத்தியில் சண்டை ஊட்டி பிரிப்பான். நீ அவனை திட்டு, அவன் உன்னை திட்டட்டும், நீ அவன் மீது பொறாமை கொள், அவன் உன் மீது பொறாமை கொள்ளட்டும், நீ அவன் மீது பகைமையை காழ்ப்புணர்வை கொள், அவன் உன் மீது காழ்ப்புணர்வு கொள்ளட்டும். இதுதான் ஃபிரௌன் செய்தான். ஃபிரௌன் செய்ததை அல்லாஹ் பேசுகின்றான். வஜஅல அஹ்லஹா ஷியா, இவனுக்கு கீழ் இருந்த மக்களை பல பிரிவுகளாக பிரித்தான், பிளவு கொண்டான். பின்பு பிளந்ததற்கு பின்னால் யஸ்தல்இஃபு தாயிஃபா, அதன் ஒரு பகுதி மக்களை பலவீனப்படுத்தினான். பிரிச்சது எதுக்கு? பலவீனப்படுத்துவதற்காக. பிரித்தது பலவீனப்படுத்துவதற்காக. பிரித்து பின்பு அந்த மக்களை பலவீனப்படுத்துவது. இது சூரத்துல் கஸஸில் ஃபிரௌனுடைய கேரக்டரை அல்லாஹ் பேசுகின்றான். இதே சூரத்துல் கஸஸ்ல அப்படியே நீங்க பயணம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றீர்களானால் அங்க அல்லாஹ் தஆலா பேசுவதை பாருங்கள். வகால ஃபிரௌன் யா அய்யுஹல் மலஉ மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் வந்து அல்லாஹ் ஒருவன் தான் என்று தாவா கொடுத்து சென்றதற்கு பின்னால் மக்களை இவன் அழைத்தான். இவன் மக்களை அழைச்சு மக்களிடத்தில் இவன் பேசுகின்றான். யா அய்யுஹல் மலஉ, என் படைகளே, என் மக்களே, மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, எனக்கு தெரிந்த வரையிலும் உங்களுக்கு இறைவன் நான் ஒருவன் தான், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. ஃபிரௌன் பேசிய வார்த்தை அல்லாஹ் அப்படியே பதிவு செய்யறான். மா அமில்து லக்கும் மின் இலாஹின் கைரி, எனக்கு தெரிந்த வரையில் இறைவன் உங்களுக்கு நான் ஒருவன் தான். மூசா என்னமோ புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஹாமான கூப்பிடுறான். ஃபிரௌனுடைய படையில் இருந்த மிக முக்கியமான மந்திரி ஹாமான். ஹாமான கூப்பிடுறான். ஹாமானே ஃபஅவ்கித் லி யா ஹாமானு அலா தீன் ஃபஜஅல் லி ஸர்ஹல் லஅல்லி அத்தலிஉ இலா இலாஹி மூசா. இந்த களிமண்ணை நெருப்பு மூட்டி
அதில் செங்கல் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டடத்தை நீ உருவாக்கு. இதன் மீது ஏறி மூசா யாரோ அல்லாஹ் அல்லாஹ் இறைவன் என்று சொல்கிறாரே அது யாருன்னு நான் பார்க்கிறேன், கட்டு. ஃபிரௌன் சொன்ன வார்த்தை. ஹாமான அழைச்சி களிமண்ணை நெருப்பு கொடுத்து அதை செங்க மூட்டி களிமண்ணை சுடும் களிமண்ணாக மாற்றி அதில் செங்கலை செய்து ஒரு மிகப்பெரிய மாளிகையை எழுப்பு, அதன் மீது ஏறி நான் அன்னார்ந்து எட்டி பார்க்கிறேன், அல்லாஹ் யாராவது தெரியறானா நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நாத்திகர்கள் பேசுறாங்கல்ல, எங்க காமி அங்க காமி, ஆமா அல்லாஹ் நீ பாத்தியா, இப்படி பாத்தியா. ஃபிரௌனுடைய வார்த்தைகள் இவையெல்லாம். எப்படி நக்கல் செய்து பெருமை அடித்தல் என்பது இவையெல்லாம் அன்னைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஃபிரௌன் பேசிய சொற்றொடர்களை அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். அத்தலிஉ இலா இலாஹி மூசா வ இன்னி லஅظنஹு மினல் காதிபீன். இத சொல்லிட்டு ஃபிரௌன் சொல்றான், அநேகமா மூசா பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன். எட்டி பார்த்தா தெரியுமா, அல்லாஹ் தெரிய மாட்டான், அநேகமா மூசா பொய் சொல்றாருன்னு தெரிகிறேன் என்று ஃபிரௌன் பேசியதை சூரத்துல் கஸஸிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு ஃபில் அர்த். இந்த பூமியில் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும் பெருமைவாதிகளாக இருந்தார்கள், பெருமையினுடைய உச்சத்தில் இருந்தார்கள். இப்போ சூரத்துல் அஅராஃபில் ஃபிரௌனுடைய இன்னொரு வார்த்தையை பேசுகின்றான், அதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான், வ இன்னா ஃபௌகஹும் லகாஹிரூன். இந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த மக்கள் வ இன்னா ஃபௌகஹும் காஹிரூன், இந்த மக்களுக்கு மத்தியில் நாம் அடக்கி ஆள்பவராக இருக்கிறோம். கஹார்னு அல்லாஹ்க்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க, கஹார், அல் கஹார், அடக்கி ஆள்பவன். இது அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. இத ஃபிரௌன் எடுக்கிறான். இப்போ வ இன்னா ஃபௌகஹும் காஹிரூன், இந்த மக்களுக்கு மேல் நாம் அடக்கி ஆள்பவர்களாக இருக்கிறோம், என்ன மீறி எவனும் கிடையாது. பெருமையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஃபிரௌன் பேசிய பல இடங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான். மேலும் சூரத்துன் நாஸிஆத்தில் ஃபஹஷர ஃபனாதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே தாவத் செய்ததற்கு பின்னால், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஓரிரை கொள்கையை பறைசாற்றியதற்கு பின்னால் ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்தான், ஒன்று திரட்டினான். ஃபஹஷர ஃபனாதா ஃபகால அன ரப்புக்குமுல் அலா. அவர் ஏதாவது உளறிட்டு போறார், உங்களுடைய ரப் நான் தான் அப்படின்னா. ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, வெறும் ரப்பு மட்டும் கிடையாது, ரப்புக்குமுல் அலா. பல ரப்புகள் எங்கேயாவது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த ரப்புகள் எல்லாம் எனக்கு கீழே தான், நான் தான் அலாவான ரப்பு என்று ஃபிரௌன் சொல்லிய வார்த்தையை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆது கூட்டம், ஃபிரௌன், இந்த இருவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை பெருமை ஒற்றுமை. இருவர்களுமே தங்களை தாங்களே மிகப்பெரிய வல்லரசு என்றும் எங்களை அழிக்க முடியாது என்றும் எங்களை அடக்கி ஆள்பவன் வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான் அடுத்தவர்களை அடக்கி ஆள்பவர்கள் என்பதில் மிக உச்சியில் இருந்தவர்களாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இருவர்களையும் அவனுடைய அஸாபை கொண்டு, வேதனையை கொண்டு பிடித்து சிறுமைப்படுத்தி அல்லாஹ் தான் வல்லரசு எப்போதும் என்பதை நிரூபித்து காட்டியதை குர்ஆன் முழுக்க நீங்கள் காணலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமை யாருடைய உள்ளத்தில் வருகின்றதோ அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வல்லரசு என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். இதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்வான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த உலகத்தை அழித்து முடித்ததற்கு பின்னால், இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா முழுமையாக அழித்ததற்கு பின்னால் ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடைப்பட்ட நேரம் இது. ஒரு சூர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதியதும் ஒட்டுமொத்தமும் அழிந்து போகும். பின்பு வானவர்களும் இறந்து போவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட, மலக்குல் மௌத் லாஸ்ட் அவர்கள் உட்பட, அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது சாந்தி உண்டாகட்டும். எல்லோரும் மௌத்தாகிவிட்டு போனதற்கு பின்னால் அல்லாஹ் மட்டுமே அல் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், நிலையாக உயிரோடு இருப்பவன், நிரந்தரமாக இருப்பவன் ரப்புல் ஆலமீன் தனது வலது கையினால் இந்த வானத்தை சுருட்டுவான். தனது வலது கையால் வானத்தை சுருட்டுவான். தனது இடது கையால் இந்த பூமியை அல்லாஹ் தஆலா சுருட்டிக் கொள்வான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், வலது கையால் வானத்தை சுருட்டிக் கொள்வான், இடது கையால் பூமியை சுருட்டிக் கொள்வான். சுருட்டிக் கொண்டு
அல்லாஹ் சூளுரைப்பான், அனல் மலிக், நான் தான் அரசன், நான் தான் கிங்டம், நான் தான் ஓனர், நான் தான் அனைத்தும், நான் தான் அரசன் சொல்லிட்டு ஐனல் ஜப்பாரூன், பெருமை கொண்டவர்கள் எங்கே? நான் தான் வல்லரசு என்று அமெரிக்கா சொன்னது, நான் தான் வல்லரசு என்று இஸ்ரேல் சொன்னது, நான் தான் வல்லரசு என்று ரஷ்யா சொன்னது, நான் தான் வல்லரசு என்று ஃபிரௌன் சொன்னான், நான் தான் வல்லரசு என்று ஆது சமூகம் சொன்னது, நான் தான் அவன் இவன் என்று ஒட்டுமொத்த நபர்களும் சொன்னார்கள். ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆண்டவர்கள் எல்லாம் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை கொண்டவர்கள் எல்லாம் எங்கே? அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் சூளுரைப்பான், அனல் மலிக் ஐனல் முத்தகப்பிரூன் ஐனல் ஜப்பாரூன் என்று அல்லாஹு தஆலா சூளுரைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரிலே பேசுகின்றான், நபியே, நாளை நீங்கள் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் சொர்க்கத்தினுடைய அந்த சுகபோகமான இன்பங்களை நீங்கள் காணும் போது வஇதா ரஅய்த ஸம்ம ரஅய்த நஈமன் வ முல்கன் கபீரா, மிகப்பெரிய மேனேஜ்மென்ட், மிகப்பெரிய அரசாட்சியில் நிறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். யாருடைய மேனேஜ்மென்ட் அது? அல்லாஹ்வுடைய மேனேஜ்மென்ட். மிகப்பெரிய அரசாட்சி நிறைந்த இடமாக சொர்க்கத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சூரத்து தஹ்ரிலே அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமை பிடித்த யாராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் அழித்திருக்கின்றான். அவன் அழிப்பதற்காக ஒரு நொடி போதுமானது. அவன் குன் என்று சொன்னால் ஃபயகுன், அது ஆகிவிடும். எனவே யாருக்கேனும் அல்லாஹ் தஆலா அதீத சக்தியை கொடுத்தால், யாருக்கேனும் அல்லாஹ் தஆலா அதீத பலத்தை கொடுத்தால், அதை நலிந்து போன மக்களுக்கு பாதுகாப்புக்காக செலவு செய்யுங்கள். பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்புக்காக உங்களுடைய பலத்தை பயன்படுத்துங்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு யாரிடத்தில் அல்லாஹ் தஆலா அதீத சக்திகளை கொடுத்திருக்கின்றானோ, அதீத விஞ்ஞான வளர்ச்சிகளை கொடுத்திருக்கின்றானோ, இதை வைத்துக் கொண்டு அடுத்த நாட்டின் மீது போர் தொடுப்பது என்பது, அடுத்த நாட்டு மக்களை பலவீனப்படுத்துவது என்பது, அடுத்த நாட்டு மக்களை அழித்தால் யாரும் கேட்க வரமாட்டார்கள் என நினைத்து பெருமையில் திளைப்பது, அடுத்தவர்களை நாசம் செய்வது, இவை எல்லாம் நிச்சயமாக நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படும். ஐநா சபை இன்று கைகட்டி வேடிக்கை பார்க்கலாம், உலகத்தினுடைய நீதிமன்றங்கள் இன்று கைகட்டி வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கின்றது. குர்ஆன் முழுக்க அந்த தீர்ப்பு நாளை பலதரப்பட்ட பெயர்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த தீர்ப்பு நாளில் யார் தங்களை தாங்களே பெருமைவாதிகளாக பேசினார்களோ, தங்களை தாங்களே அடக்கி ஆள்பவர்கள் என்று அரசாட்சியில் பேசினார்களோ, யார் தங்களை தாங்களே பெருமைக்குரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, ஒட்டுமொத்தவர்களுடைய அடக்கமும் அன்று அடங்கி போய் அல்லாஹ் ஒருவனுடைய அரசாட்சிக்கு கீழாக எல்லோருடைய தீர்ப்புகளும் கொண்டு வரப்படும், நியாயம் வழங்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக அன்றைய தினம் பாதிப்புக்கு உள்ளானவர்களை அல்லாஹ் தஆலா பாதிப்புக்குள்ளாக்குவான். நாம் காணக்கூடிய இந்த நெருப்பு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தினுடைய நெருப்பை 70 முறை கடலில் முக்கி எடுத்தால் எதுவோ அதைத்தான் நீங்கள் இன்று காண்கிறீர்கள். இந்த நெருப்பையே உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல், எதுவும் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வல்லரசை நாம் காணும் போது நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று நெருப்பை அணைக்க முடியாததற்கு சொல்லக்கூடிய காரணம், கலிபோர்னியா மாகாணத்தில் போதுமான அளவிற்கு நீர் இல்லை. கடலில் இருந்து நீரை கொண்டு வந்து அணைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நிலம் அல்லாஹுடையது, பற்றி எரியக்கூடிய மரம் அல்லாஹுடையது, நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய வீடுகள் அல்லாஹுடையது, அணைப்பதற்காக நீங்கள் நீரை எடுத்தால் அதுவும் அல்லாஹுடையது, கடலுக்கு சென்று நீரை நீங்கள் கொண்டு வந்தால் கடலும் அல்லாஹுடையது, கடைசியில் நீங்களும் அல்லாஹுக்குரியவர்கள், உங்களில் உடலில் இருக்கக்கூடிய உயிரும் அல்லாஹுக்குரியது, அனைத்தும் அல்லாஹுக்குரியதாக இருந்து கொண்டு நீங்கள் எதை வைத்து பெருமை பேசுகிறீர்கள்? எது இருக்கிறது உங்களிடத்தில் பெருமை பேசுவதற்காக? எதை உங்களுடையதாக நீங்கள் ஆக்கினீர்கள் பெருமையை பேசுவதற்காக? கடைசியில் சுத்தி வளைத்து கணக்கிட்டு பார்த்தால் அனைத்தும் அல்லாஹுடையது.
அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொண்டதை வைத்து அவனுக்கு நீங்கள் நிகராக பெருமை பேசுவதை அல்லாஹ் சாதாரணமாக விட்டுவிட மாட்டான். நிச்சயமாக அவனுக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு நேரம் குறித்து அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த நேரத்தில் அவன் யார் என்பதை நிச்சயமாக காண்பிப்பான். அமெரிக்காவில் பற்றி எரியக்கூடிய காட்டுத்தீ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பலதரப்பட்ட படிப்பினைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி நரகத்தை பயந்து தக்வாவோடு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கும் மன்னிப்பிற்கும் உரியவர்களாக மாறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.